தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பரலோக வாசல். எபிரேயர் 11:5 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனுக்கு பிரியமான என்று அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். நான் மிகவும் தீமை நிறைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமம் பெருகுவதால் அனைவருடைய அன்பு தணிந்து போகிறது. ஏனோக்கு தேவனுடன் 300 ஆண்டுகள் சஞ்சரித்தான். இப்பொழுதுள்ள காலத்தில் குறுகிய நம் தன்மை நாம் நீதி அடைவதற்கு நம்மை துரிதப்படுவதற்காக தோன்றுகிறது. நாம் சரியான செயல்களை செயல்படுவதற்கு நம்மை கட்டாயப்படுத்தத்தக்கதாக தேவனுடைய நாளில் பயங்கரங்கள் நம் முன்னால் வைக்கப்பட வேண்டியது அவசியம்தானா? ஏனோக்கின் காரியம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அவன் மிகவும் துர்நாற்கமான காலத்தில் வாழ்ந்தான். அவனை சுற்றியிருந்த ஆவிக்குரிய காரியங்கள் அனைத்தும் மாசுபட்டிருந்தது. ஆயினும் அவன் தூய்மையை நேசிக்கவும் அன்பான காரியங்களில் ஈடுபடவும் தன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டான். அவனது உரையாடல் பரலோகத்தை குறித்தாகவே இருந்தது. இந்த மார்க்கத்தின் வழியில் ஓடத்தக்கதாக தன்னுடைய மனதிற்கு கற்பித்ததோடு தெய்வீகத்தின் சாயலை உடையவராகவும் இருந்தான். தம்மை போன்ற ஏனோக்கின் சோதனைகள் இருந்தன. தம்மை சூழ்ந்திருக்கும் சமுதாயத்தை காட்டிலும் அதிக நீதியை நேசிக்கும் சமூகம் அவனை சூழ்ந்திருக்கவில்லை. நம்மை போன்றே அவனும் பாவத்தாலும் அக்கிரமத்தாலும் கரைப்பட்ட காற்றே சுவாசித்தான். ஆனாலும் அவன் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தானே. அவன் வாழ்ந்த காலத்தில் நிலவிய பாவங்களை குறித்து நாம் எண்ணி பார்க்கும்போது அவன் மாசுபடாதிருந்தான். அதுபோல நாமும் தூய்மையாகவும் கெட்டு போகாமலும் இருக்கலாமே. கடைசி காலத்தில் துன்மார்க்கத்திற்கும் ஆபத்திற்கும் மத்தியில் வாழும் பரிசுத்தவான்களின் ஒரு பிரதிநிதியாக அவன் இருக்கின்றான். தேவனை விசுவாசித்து கீழ்ப்படைந்ததால் அவன் பரத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டான். அதுபோலவே உயிரோடு இருக்கும் விசுவாசிகளும் பரத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவார்கள். வேத வாக்கியம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரலோகத்திறன் ஒத்திருக்கத்தக்க ஏனோக்கு 300 ஆண்டுகளாக சுத்தமில்லத்தை நாடி தேடினான். 3 ஆண்டுகள் அவன் தேவனோடு சஞ்சரித்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவன் தேவனோடு நெருக்கமான ஐக்கியத்திற்காக ஏங்கி மேலும் நெருக்கமான உரையாடி இறுதியில் அவனால் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். நித்திய உலகின் வாசலுக்கு அவன் நின்று கொண்டு இருந்தான். ஆசிர்வதிக்கப்பட்டோரின் தேசத்திற்கும் அவனுக்கும் இடையே ஒரே ஒரு அடிதான் இருக்கிறது. இப்பொழுது வாசற் கதவுகள் திறக்கப்பட்டன. பூமியில் நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டிருந்த தேவனோடு சஞ்சரித்தல் மேலும் தொடர்ந்தது. அவன் பரிசுத்த நகரத்தின் வாசல்களை கடந்த மனிதர்களால் முதலாம் அவன் பிரவேசிப்பான். இத்தகைய ஐக்கியத்திற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தரின் 2ஆம் வருகையின் போது ரட்சிக்கப்படும் மனிதர்களது குணங்களின் பரிசுத்த தன்மை ஏனோக்குடைய போல நீங்கள் நாளும் இருந்தால் நிச்சயமாகவே நாம் தரிசிப்போம். வேத வாக்கியம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறது. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஏனோக்கை போல வாழுவோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளில் செய்தியை கேட்டவங்களையும் இந்த நாளே பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.